வணக்கங்க. நான் உங்கள் சாய் சுதர்ஷன் பேசுகிறேன். எல்லாருமே வெற்றி பெறணும். இதில் வெற்றி பெறணுமா? கடவுளை உணர்றதில் வெற்றி பெறணும். கடவுள் உங்களுக்கான சோதனையை உங்களுக்கு கொடுத்துக்கினே தான் இருப்பார். அதை தாண்டி வரணும். அதை தாண்டி வந்தால் மட்டும்தான் உங்களுக்குள்ள இந்த கடவுளை நீங்கள் உணர முடியும். உங்களுக்குள்ள இந்த கடவுளை உணர்றதுக்கான வழி ஒரே வழி தான். கடவுள் நாமத்தை சொல்லி நல்ல விஷயத்த செய்கிறது. முதல்ல கடவுள்கிட்ட அடையிறதுக்கான விஷயம் என்னன்னா, நீங்கள் பிறந்த விஷயத்த ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் கடவுள்கிட்ட அடையவே முடியும். இல்லைன்னா கடவுள்கிட்ட அடையவே முடியாது. கடவுள் உங்க படைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குண்ணா. என்னதுன்னா, நீங்கள் இன்னும் ஆசைன்ற சுழற்சியிலேருந்து மீண்டு வரல. அப்படி மீண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் கடவுள் நிலையை அடையலாம். எல்லாருக்குமே உலகத்தை ஒரு குறுகிய கோணத்துலேருந்து பார்க்குறாங்க. அதுலேருந்து வெளில வந்து பரந்த விசாலமான உலகத்துக்கு அற்ற உள்ள உலகத்தை அடையணும்னா அதுக்கு ஒரே வழி, நீங்கள் பற்றற்று இறைவனுடைய எண்ணத்தில் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணம் வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டுச்சுன்னா இறைவனுடைய நிலையை அடையலாம். ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கிறது என்னன்னா, தான் முன்னேறணும், தான் நல்லா இருக்கணும். அது மட்டும் போதுமாங்க? உங்கள் மூலிமா நிறைய பேர் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை வளர்க்கணும். அப்படி வளர்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் நினச்சதான் நடக்கும். எல்லாருமே ஒரு விழிப்பு நிலையே இல்லாமல் போயிட்டுருக்காங்க. விழிப்பு நிலை அப்படின்னா என்னதுன்னா, பற்றற்ற நிலை. ஆசையை துறவரம் மேற்கொள்றது. அப்படி இருக்கணும். நம்மளுடைய ஆற்றலை உணர முடியுமா? கண்டிப்பாக உணர முடியும். எப்படி சொல்கிறேன்னா, நம்மளுடைய புருவமத்தி தியானத்தை செய்யணும். புருவமத்தி தியானம் செஞ்சால் நம்ம ஆற்றல் வெளிப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக வெளிப்படும். ஆனால் புருவமத்தி தியானம் செஞ்சும் ஆற்றல் வெளிப்படலை அப்படின்னா நீங்கள் அந்த தியானத்தில் உங்களுக்கான விஷயத்த மட்டும் தேடுறீங்க அப்படின்றத அர்த்தம். உங்களுக்கான விஷயம் என்னதுன்னா கடவுளை அடையிறது.